Hi hello friends, welcome to Tutorials Tamilan 2.0 சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஸ்க்ராலிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் ஆப், இன்னொன்று அலைட் மோஷன். ஸோ 2 ஆப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஃப்ரீயான ஆப் தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் பிக்சல் லேப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணணும். ஸோ ரீசைஸ் பண்ணுறதுக்கு கீழே 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் விட் ஹைட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, ஹைட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹைட் வந்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 4000 அந்த சைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதில் நம்ம கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2ஆவதாக இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இம்போர்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 8 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ராலிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம இதில் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2ஆவதாக 16:9 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் இமேஜ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைஸை வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த இமேஜோட எட்ஜ், அதாவது ஹைட் ஃபஸ்ட்டு எட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. வெளியில் டச் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி 16:9 அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு செட் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இமேஜ் வந்து பெருசாக இருக்குது, நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். சரி, ரீசைஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இமேஜுக்கு இடையில் கேப் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கரெக்டாக 2 இமேஜுக்கு இடையே கேப் இல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜெல்லாம் வந்து ஆட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவதாக கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ரேஷியோஸ் மற்றும் ப்ராஜெக்ட் செட்டிங்லாம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதாவது 9:16 அந்த ரேஷியோ, அதாவது 2ஆக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் அண்ட் ஆடியோ வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 2ஆவது ஆப்ஷனாக இமேஜ் அண்ட் வீடியோ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் அண்ட் வீடியோ இந்த ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வியூ ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபில் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கேப் வந்து இருக்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரலை வச்சு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஜூம் பண்ணாமல் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் அந்த கலர் வந்து தெரியாமல் இருக்கிறது வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி வச்சுட்டேன். ஜூம் பண்ணி வச்சுட்டு இமேஜை வந்து கீழே தள்ளுங்க. கீழே தள்ளினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 29 செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இழுத்து வச்சுக்கோங்க இமேஜை வந்து. நான் அப்போ வந்து இழுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 26 செகண்ட் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷனாக ஆடியோ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஆடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆடியோ இருக்கும், அதுக்கப்புறம் இமேஜ் இருக்கும். ஸோ இமேஜையும் ஆடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜையும் ஆடியோவையும் வந்து கரெக்டான சைஸில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து சவுண்ட் வைக்கல, சவுண்ட் வச்சா காப்பிரைட் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராலிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீ. ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில், அதாவது வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு ட்ராக் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இந்த வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து மேலே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி லாஸ்ட் இமேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் இமேஜில் வந்து ஒயிட் கலர் தெரியாமல் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஸ்க்ராலிங் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் குவாலிட்டி வந்து போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100% எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறாங்கனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேவிங் டு கேலரி, உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.